கேட்பாங்கன்னா, எங்கள் இறைவா எங்களுடைய ஒளியை எங்களுக்கு நிரந்தரமாக ஆக்கி வைப்பாயாக, வகுப்பிரலனா இன்னும் எங்களை மன்னிப்பாயாக, இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் அனைத்து பொருட்களின் மீதும் நீயே ஆற்றலுடையவனாக இருக்கிறாய். இந்த துவாவை சொல்வதற்கு முன்னாடி ஒரு செய்தி அல்லாஹ் முன்னாடி பதிவு செய்யறான். இந்த துவாவுக்கு முன்னாடி ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க என்பதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸுக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நாரா நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த துவாவை சொல்வதற்கு முந்தைய வசனத்துல அல்லாஹ் அப்படியே முதல்ல ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே வரான். இது ஒரு அறிவுரையா அல்லாஹ் சொல்றான், முதல்ல உங்களை காப்பாத்திட்டீங்க, அதே போன்று கூ அன்புசக்கும் அகலிக்கும் நாரா உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கனிமிக்க சகோதரர்களே, நம்முடைய குடும்பத்தை கஷ்டத்திலிருந்து நாம பாதுகாக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். சிரமங்களை விட்டு நம்முடைய குடும்பத்தார்களை பாதுகாக்கிறதுக்கு நாம போராடிக்கிட்டு இருக்கிறோம். துன்பங்களை விட்டு, பசி பட்டினியை விட்டு நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாக்கிறோம். எந்த நிலையிலையுமே நம்முடைய மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு பசி வந்துடக்கூடாது, அவங்க பட்டினியா கடந்துடக்கூடாது, அவங்களுக்கு சிரமங்கள் ஏற்படக்கூடாது, துன்பங்கள் ஏற்படக்கூடாது என்கின்ற அடிப்படையில எவ்வளவோ போராட்டத்தை போராடி அவங்கள நம்ம கண்ணியமா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதையும் அல்லாஹ் விரும்புவான், இந்த செயலை அல்லாஹ் விரும்புவான். எவர் ஒருவர் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி உழைக்கின்றார், அவர் உழைப்பதற்காக வேண்டி வீட்டில இருந்து வெளியில கிளம்பிட்டாருன்னா அவர் திரும்பி வீட்டுக்கு வருகின்ற வரையிலும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்புல அவர் இருக்கிறாரு. அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். யார? குடும்பத்திற்காக வேண்டி உழைப்பதற்கு வெளியில் செல்லக்கூடியவர், வேற எந்த காரணத்துக்காண்டியும் போகல, தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி வெளியில உழைப்பதற்காக வேண்டி செல்லக்கூடியவர் வீடு திரும்புகின்ற வரையிலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறாரு. அதை அல்லாஹ் விரும்புறான். எப்படி இதையெல்லாம் விட்டு நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம உழைக்கிறோமோ, கஷ்டப்படுறோமோ, அதே போன்று நம்முடைய குடும்பங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடி கொடுப்பது நம்முடைய கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகஸ்தர், ஒரு குடும்பத்துல ஒருத்தர் நிர்வாகியா இருப்பார், தந்தையா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், அல்லது சகோதரியா இருக்கலாம். ஒரு குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்தினுடைய தலைமையா ஒருத்தர் இருப்பார். தன்னுடைய குடும்பத்துல மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயல் நடக்குது, அதை அவர் கண்டுக்காம போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவரை விட அல்லாஹ்விடத்துல தரம் தாழ்ந்தவர் யாரும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கையாக இந்த செய்தியை சொல்றாங்க. குடும்பத்துக்குள்ள அல்லாஹ்விற்கு மாற்றமான செயலை உள்ள கொண்டு வந்தாங்க